கிறிஸ்துக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ள அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரில் இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய சபையில் சேர்ந்த பெண்கள் ஹேர் கட் பண்ணலாமாங்கிறான ஒரு தலைப்பின் கீழே இந்த வேதவசனத்தை அணுக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். என்னென்னா, பிரதர் உங்களுடைய கண்டென்ட்டே தப்பாக இருக்கு. ஏன்னா ஆவிக்குரிய சபையை சேர்ந்தவர்கள் ஹேர் கட் பண்ணலாமாங்கிறதான ஒரு கண்டென்ட்டே தப்ப. நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்காக வியூஸ்க்காக இந்த கண்டென்ட் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதான ஒரு கேள்வி கூட உங்களுக்கு எழும்பலாம்னு பார்க்குறோம். நான் யூடியூப்பு வியூஸ்க்காலாம் போகிறதில்ல, அந்த வியூஸே நான் பார்க்குறதில்ல. அது என்னுடைய கடமை. நீ 10 பேர் பார்த்தாலும் சரி, 5 பேர் பார்த்தாலும் சரி, நான் சுவிசேஷம் அறிவிக்க என்னுடைய கடமை. அதன் அடிப்படையில் தான் நான் பிரசங்கம் பண்ணுறத தவிர வேறு நீங்கள் அந்த யூடியூப்காரன் எனக்கு எவ்வளோ தருவான் அதுக்கு அதை மெயின் பண்ணி நான் எடுக்கிறதே இல்லை. சரியா? அப்படி பார்த்தோன்னா நான் பாடமே எடுக்கலை. ஏன்னா அவ்வளோ டவுனில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். 30, 20 அப்படிங்கிறதால குறைய தான் போயிட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணி இந்த பாடம் போடுறதுக்காக வியூஸுக்காக பாடம் போடுறது நம்மளுடைய குறிக்கோள் கிடையாது. தேவன் என்ன எனக்கு மனசில் என்ன பாடம் எடுக்கிறதான விஷயத்தை ஏவுறாரோ அதன்படி தான் நான் எடுக்கிறேன். மற்றபடி என்னுடைய சுய விருப்பமோ சுய கிரியையோ கிடையாது. அதன் அடிப்படையில் இந்த பாடம் எடுக்கிறேன். ஆவிக்குரிய சபையை சேர்ந்த பெண்கள் ஹேர் கட் பண்ணலாமாங்கிறான ஒரு விஷயத்தை இந்த பாடம் எடுக்கிறேன். இந்த பாடம் எடுக்கிறதுக்கு முகாந்திரம் என்னங்கிறான விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு சகோதரர் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போதுல சபையை சேர்ந்த மூப்பர்களுடைய மகள் கூட சொல்லலாம், இல்லாட்டி பாஸ்டருடைய மகள் கூட சொல்லலாம். அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, அந்த பெண் பிள்ளைகள் ஹேர் கட் பண்ணுறதை வச்சு இப்போ பேசிக்கிட்டு இருக்கு. அப்போது ஏன்னா அவங்களுடைய ஸ்கூல் படிக்காங்க, காலேஜ் படிக்காங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் இந்த ஹேர் கட் பண்ணி கொஞ்சம் இருக்கிறனால அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஃபேஸ்புக்கோ வேறு இன்ஸ்டாகிராம்லேயோ பார்த்திங்கன்னா அந்த ஹேர் கட் பண்ணுறத ரொம்ப பிரசித்திப்படுத்தி அந்த வீடியோலாம் வருது. லென்த்தாக ஹேர் வச்சுருக்கவங்க ஷார்ட்டாக வச்சு இந்த யூரோப்பியன் கேர்ள் மாதிரி இந்த ஷார்ட்டாக வச்சு இந்த முடி வச்சுருக்கிறது, அந்த மாதிரி இந்த சைனா கேர்ள்கள்லாம் வச்சுருக்காங்களே அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணுறதெல்லாம் வீடியோவை போஸ்ட் பண்ண முடியல. அதை பார்க்குற அந்த நம்மளுடைய ஆவிக்குரிய சபை பெண்கள் அது ஈர்ப்படைந்து அதே மாதிரி வெட்டணுங்கிறதான எண்ணம் கூட போகிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த 2 பிள்ளைகள் பேசிகிட்டு இருக்கு, தாயிட்ட பேசிகிட்டு இருக்கு. என்னென்னா எப்போ அந்த ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு பெண் பிள்ளை என்னதுன்னு பார்த்திங்கன்னா தனது ஃபோட்டோ பிடிச்சி ChatGPTயில் ஷேர் பண்ணி இது எனக்கு ஹேர் கட் பண்ணி இந்த ஸ்டைலில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ கேட்குது. உடனே பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ கொடுக்க முடிச்சுட்டு பார்த்துட்டு அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுது, ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவங்க அப்பாட்ட ஷேர் பண்ணுது. எனக்கு இந்த பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு ஹேர் கட் பண்ணால் நல்லாயிருக்கும், நான் ChatGPTயில் நான் போட்டு பார்த்தேன்னு சொல்லி ஷேர் பண்ணுது. அதுக்கப்புறம் அது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு அதுக்கப்புறம் தெரியாது. ஹேர் கட் பண்ணிச்சா பண்ணலையாங்கிறது எனக்கு விஷயம் தெரியாது. சரியா? ஆனால் அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸேஷன் போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு வெளியூர் பொண்ணு இந்த விஷயங்கள் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு, ஹேர் கட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கு. ஒன்று உள்ளூர் பொண்ணு தன்னது இந்த விஷயம் பேசிக்கிட்டு தாயிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தாய் காதில் வாங்கினாங்களா, அதை கேட்டாங்களாங்கிறது தெரியல. அதை காதில் வாங்கிக்கிறாங்க. அது என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிலவரத்தில் இருக்குது. சரியா? அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் பார்த்த விஷயத்தில் இப்படி இருக்குது. அப்போ மற்ற சபைகள் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பெண்களில் இப்போதைக்கு என்னென்னா 2K கிட்ஸுக்கு என்னென்னா இந்த ஹேர் கட் பண்ணணும், நவராங்கியத்தோட ஒன்றித்து போகணுங்கிறதான எண்ணம் சபையிலுடைய இப்போ உள்ள பெண்களுக்கு இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ சபையினுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா அது ஊழியங்களில் ஊழியம் எப்படி போகுதுன்னு பார்த்திங்கன்னா முன்னையோட செலுத்தோங்கி ஓடுதான்னு பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. ஊழியம் இந்நாட்களில் செலுத்தோங்கி ஓடணும். ஆனால் ஊழியம் நலிவடைந்து போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சபையிலுடைய விசுவாசிகளுக்கு பரிசுத்தம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோர்வுகள், அதிர்ணங்கள், உலகங்கள் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வருது. சரியா? மற்ற சபைகள் அப்படி பார்த்திங்கன்னா வெளி சபைகள், நான் பேர்லாம் சொல்ல விரும்பலை, பேர் சபையில் ரொம்ப வைராக்கியமாக பாராட்டின அந்த சபையில் கூட என்ன பண்ணுற பார்த்திங்கன்னா ஒரு வீழ்ச்சி உண்டாகுது. உதாரணத்தை பார்த்திங்கன்னா வேறு சபைகள்
அந்த சபையில் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டரோ அந்த ஊழியக்காரர்களோ என்னென்னா அது ஒரு பெரிய ட்ரஸ்ட்டு, உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு பெரிய ட்ரஸ்டான ஒரு சபை, திருமணமாக ஊழியம் செய்கிற சபை. அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டாங்க. வந்துட்டு உலகத்தில் வந்து ஒரு தனித்துவமாக இருப்பாங்க. சிலர்லாம் வந்துட்டு பவுட்ரு சென்ட்டு எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி அவங்களே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்றது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, ஹோட்டல் சாப்பாடை வாங்கி வீட்டை வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடு வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலை காட்டிலும் வீட்டில் ரொம்ப பிரமாண்டமான சாப்பாடுகள் அவங்களுடைய சிஸ்டர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா ஊழியத்தில் சிஸ்டர் தனியாக பிரதர்ஸ் தனியாக இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இருந்தாலும் நினச்சிறாங்க ஹோட்டல் சாப்பாடு நாடி போகிறாங்க. ஏன் இதை சொல்ல வர்றதுன்னா, அப்போ சபையிலுடைய பாஸ்டர் பிரதர்ஸ்மார்களுக்கு இப்படி ஒரு அவல நிலை இருக்கும் பட்சத்தில் அப்போ சபையிலுடைய விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கும், விசுவாசி பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்திலான ஒரு ஈர்ப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஹேர் கட் பண்ணலாமா, வேதம் என்ன சொல்லுதுங்கிறான விஷயத்தை வந்து நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் கூட நினச்சலாம் இதை பார்க்கலாம். அப்போ இந்த பாடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற டீனேஜ் கேர்ள்ஸுக்கும் சபையுடைய விசுவாசி பிள்ளைகளுக்கு தான் பொருந்தணும் இல்லையா? அதே மாதிரி பழைய ஆட்களுக்கு பொருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரியத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இருந்தாலும் பண்ணுனா அது அவங்களுக்கு அசிங்கம் தெரிஞ்சால் பண்ண மாட்டாங்க. இப்போ உள்ள பெண் பிள்ளைகளுக்கு அதை குறித்து பெருசான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அது அவங்க நவ நாகரிகத்தோடு ஒண்டித்து போனனால இது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுக்காக தான் இந்த பாடத்தை நான் எடுக்கிறேன்னு பார்க்குறோம். அப்போ ஆவிக்குரிய சபையை சேர்ந்த பெண் பிள்ளைகள் ஹேர் கட் பண்ணலாமா இல்லைன்னா முடியை கத்திரிக்கலாமாங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா முடியை கத்திரிக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு மண்டையில் அடிபட்டிருக்கும். அதனால் நினச்சிட மொட்டை அடிக்கலாம். சில கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நினச்சிட்டாங்க முடி அந்த மாதிரி போகுதும் மொட்டை அடிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில வந்து மண்டையில் அடிபட்டிருக்கும், அதனால் ஹேர் கட்ட வேண்டியிருக்கும், முடி வெட்ட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா முடி வெட்டலாம். அதை பற்றி தவறு இல்லை, மொட்டை அடிக்கலாம், அதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் அழகுக்காக தனது முடியை கட் பண்ணுறது, அதை திருத்தம் பண்ணுறது பெண்களுக்கு அது சரியில்லைங்கிற விஷயத்த வேதம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்க்கும். அப்போ வந்து வேதம் என்ன சொல்லுது, முடியை வந்துட்டு பெண்கள் வந்து கத்திரிக்கலாமா, ஹேர் கட் பண்ணலாமாங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம், படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 11 வசனம் 15. ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. அப்போ ஸ்திரீக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது முடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்துட்டு ஸ்திரீக்கு வந்து தன் மயிரை நீளமாக வளர்க்குறது அவளுக்கு மகிமையாக இருக்குது. மகிமைன்னா என்னது, க்ளோரி அப்படி சொல்கிறது, மகிமைன்னு சொல்லி. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ சூரியனுடைய மகிமைன்னு இருக்கு. அப்போ சூரியனுக்கு என்ன நினைச்சது ஒரு பிரைட்னஸ் இருக்குது, அப்படி தானே? அப்போ சந்திரனுடைய மகிமை வேறு. அப்போ சந்திரனுக்குன்னு ஒரு பிரைட்னஸ் இருக்குது. நட்சத்திரோட மகிமை இருக்குது, அதே மாதிரி அதுக்கு ஒரு பிரைட்னஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு மகிமைன்னா தனித்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அப்போ தனித்துவங்கிறது விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் அதுக்கு மகிமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மகிமை என்று சொல்லப்பட்டிருக்குன்னா பெண்களுக்கு நீளமாக முடி வளர்க்குறது வந்து மகிமைன்னா அது தனித்துவம், தேவன் கொடுத்ததான தனித்துவம். மகிமைன்னா அழகுங்கிற விஷயம் சொல்லப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டைக்கோழி இருக்குது, ஒரு சேவல் இருக்குது. அப்போ சேவல் வந்துட்டு பெட்டைக்கோழியோட ஒரு அழகாக இருக்குது, அதுக்கு கொடுத்தான மகிமை. இப்போ வந்துட்டு மயில் இருக்குது, வந்துட்டு பெண் மயில் கொஞ்சம் முடி தான் இருக்கும், கொஞ்சம் முடி தான் இருக்கும், அதுக்கு சிறகு இருக்கும். ஆண் மயிலுக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய சிறகு இறகு அதோடைய எப்படின்னா பெண்களுக்கு கூந்தல் இருந்த மாதிரி அதோடைய வால் பகுதி அதிகமாக பெரிய நீளமாக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா மயிலுக்கு அந்த தோகை அது வந்து அந்த சேர்ந்து அழகாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு அதை என்ன சொல்லுது, தோகைங்கிறான ஒரு விஷயமா சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பெண்களுடைய முடி நீளமாக வளர்க்கறது கூந்தல் என்று சொல்லப்படுது. அப்போ கூந்தல்ங்கிறது என்ன செய்யுது, ஒரு அழகு மகிமைங்கிறான விஷயத்த இங்கே வந்துட்டு வேதம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்திரீ வந்து தன் மயிரை நீளமாக வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாக இருக்குது என்று சுவாபத்தில் உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? சுவாபங்கன்னா நேச்சர் உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? நேச்சரானா தேவன் வந்துட்டு ஏவல்ல இருந்து கொடுக்க விட்ட விஷயந்தான், அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க, கொடுக்கறது இல்லையான்றிருக்கு. தலைமையில் அவளுக்கு முக்காடாக விட்டுருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா முக்காடு இருக்குது. முக்காடுன்னா ஒரு துணி எடுத்து போட்டு அப்படியே லென்த்தாக போட்டிருப்பாங்க, அப்படி தானே? அதே மாதிரி இந்த லென்த்தாக இருக்கிற அந்த ஹேர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தலையிலேருந்து போற்றி முக்காடு போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ வந்துட்டு அப்போ என்னென்னா அந்த இது என்னென்னா அவளுக்கு வந்துட்டு அந்த தலை நீளமாக வளர்க்குற அந்த முடி வந்துட்டு ஒரு முக்காடு போட்டிருக்க மாதிரி இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு முக்காடு போடுறதுக்கு துணி இல்லாட்டினா கூட நீங்கள் அந்த தலை மயிரே உங்களுக்கு முக்காடாக போட்டிருக்கு அப்படின்னா தேவனை முக்காடு. அப்போ அந்த முக்காடு போடுற விஷயம் என்னென்னா தேவனை மகிமை செலுத்துறதுக்காக நம்ம என்ன ப்ரேயர் பண்ணுறதுக்காக முக்காடு போடுவோம் அப்படிதானே. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தலைமுடியே அந்த என்னச்சதுன்னா முக்காடு ஏற்ற மாதிரி ஃபுல் கவர் ஆகி என்னச்சது அது ஒரு மகிமையாக இருக்குங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தலைமயிர் பெண்களுக்கு நீளமாக இருக்குது மகிமை என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதாங்க சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். ரெண்டாவது வசனம் பார்க்கலாம். அதே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 6 வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். 6ல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்திரீகள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமீறி கத்தரித்து போடுவதற்கும் சிறைக்கப்படுவதற்கும் ஸ்திரீகளுக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொள்ள கடவுதுன்னு இருக்கு. அப்போ ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமீறி கத்தரித்து கொள்வதற்கும் தலைமீறி கத்தரிக்கப்படுவதற்கும் சிறைக்கப்படுவதற்கும் ஸ்திரீகள் வெட்கமானால் முக்காடிட்டு கொள்ள கடவுன்னு இருக்கு. அப்போ வந்துட்டு தலைமையில கத்திரிக்கிறது என்ன பண்ணால் சொல்லப்பட்டிருக்குன்னா அவமானத்துக்குரியதுங்கிற விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அப்போ வந்துட்டுன்னா இங்கே தலைமயிரே கத்திரிக்கப்பட்டிருக்கும் தலைமை சிறைக்கிறதுக்கு ஸ்திரீகளுக்கு வெக்கமானால் முக்காடிட்டக்கூடன்னு இருக்கும். அப்போ ஒரு முடி ஒரு ஸ்திரீகளுக்கு இல்லை அப்படின்னு மொட்டை அரைச்சிருக்காங்கன்னா அந்த ஸ்திரீ என்ன செய்வாங்க முக்காடிட்டு போடுவாங்க அப்படி தானே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த முடியை ஹேர் கட் பண்ணுறவங்கள எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பார்வையில் அது அவலட்சணமாக இருக்கும். அது சிறைக்கப்படுதுன்னா அவலட்சணமாக இருக்கும்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா முடி ஹேர் அதிகமாக இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மகிமை. அதை கத்திரிக்கிற வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவமானத்துக்குரியதும் அது வந்துட்டு வெக்கத்துக்குரிய காரியமாக இருக்குன்னு பார்க்கணும். எப்படி என்றால் ஒரு பெண் வந்துட்டு இல்லை ஒரு ஸ்திரீ எடுத்துக்கலாம். ஒரு நீண்ட ஒரு அங்கேயே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டே இருக்குது. திடீர்னு என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸு வந்துட்டு ஒரு முட்டுக்கு மேலே அவங்களுக்கு முட்டுக்கு மேலே அந்த ஸ்கர்ட் போட்டு வராங்கன்னு பாருங்களேன். நம்மளுக்கு பார்க்க இப்படி இருக்கும். அந்த ஸ்திரீயை பார்க்க முடிச்சல ஃபுல்லாக பார்க்க முடிச்சல நம்மளுக்கு அவங்கள பார்த்தா ஒரு மகிமையாக தெரிஞ்சுப்பாங்க. இப்போ வந்து அரைக்கட்டை அவங்களோட ட்ரெஸ்ஸிங் வந்துட்டு பார்த்தா அரைகுறை ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஒரு முட்டுக்கு மேலே இருந்து அவங்கள பார்க்குறதுக்கு என்ன இருக்கும் ஒரு விகாரமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஆபாசமாக தரும் அப்படி தானே. அதே மாதிரி தேவனுடைய பார்வையில் ஃபுல்லாக ஒரு நீளமான கூந்தல் இருக்குது பார்த்தீங்கன்னா மகிமையாக தெரியுது. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை ஹேர் கட் பண்ணி அரைகுறையாக அதை கட் பண்ணுற பார்த்தீங்கன்னா தேவன் பார்வையில் ஒரு என்னச்சுன்னா அரைகுறையாக ஒரு ஆபாசமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு பார்க்கும். இது வந்து அரைகுறை ட்ரெஸ் போடுற மாதிரி இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் முடியை வந்துட்டு ஹேர் கட் பண்ணுறது அப்படின்னா எப்படின்னா அந்த ஹேர் கட் எது வரைக்கும் வந்துடும் காதுக்கு கீழே இல்லைன்னு கழுத்துக்கு கீழே வந்துடும் அப்படி தானே. அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரைகுறை ஆடை போடுறதுக்கு சமமாக இருக்குன்னு பார்க்கும். ஆனால் வந்து ஃபுல் ஹேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவன் கொடுத்தா நேச்சராக கொடுத்துருப்பாங்க. அது லென்த்தியாக வளர்ந்துருக்கும். அந்த லென்த்தியாக வளர்ந்த அந்த ஹேரை வந்து கட் பண்ண முடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அவலட்சணமாக இருக்கும். சில பெண்கள் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீளமான கூந்தல் கிடைக்கிறதுக்காக என்னென்னமோ ஆயிலை தேய்ச்சி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வளர்றதுக்கு இந்த மாதிரி விஷயம் பண்ணுறாங்க. அது பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம்னா அவங்களுக்கு தேவன் வந்துட்டு நல்ல ஹேர் கொடுத்துருக்காரு. அந்த ஹேரை நீங்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கத்திரிச்சு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதை தேவனுடைய மகிமையை என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற விதத்துக்கு சமமாக இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில டீனேஜ் கேர்ள்கள் இப்போ வந்துட்டு 2K கிட்ஸ்லாம் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா முடியல கலரிங் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது கூட தவறு. வேதம் என்ன சொல்லுதுன்னா அவங்க முடியை வந்து வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் முடியுமாங்கிறான ஒரு விஷயம் கூட கேட்குது பார்க்கும். அது என்னங்கிறதான ஒரு பாடத்தை பின்னாடி நம்ம வந்து எடுப்போம். அது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். இப்போ வந்து இதுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம். அப்போ கலரிங் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது தவறுன்னு பார்க்க. ஏன்னா நேச்சராக வந்துட்டு இந்தியன்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக்கு. இந்த ஐரோப்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒயிட்டு இந்த செம்மன்ஸ் கலரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐவரி ஷேர்லாம் நினச்சது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி முடி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த என்னென்னா இந்த கோல்டன் கலரில் அவங்களுக்கு முடி இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா காப்பர் கலரில் கூட ஹேர் இருக்கும் பார்க்கணும். அதெல்லாம் அவங்க தேவன் அவங்களுக்கு கொடுத்ததான ஒரு கலரிஸும் பார்க்கணும். அப்போ அந்தந்த கலர் அவங்கவுங்கள நேச்சராக இருக்கும் பார்க்க. அதை விட்டு மாறக்கூடாதுன்னு பார்க்கணும். வான்கோழி எப்படி இருக்குன்னா அது அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. மயில் எப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கும். ஆனால் பார்த்து தேவனுடைய படைப்பு அப்படி தான். அதேமாதிரி ஸ்திரீகளுக்கு கொடுக்கப்பட்ட ஹேரு படைப்புன்னா உங்களுக்கு முடி நேச்சர்லாம் கலரிங்லாம் அதுதான்.
உங்களுக்கு கற்பான முடி கொடுக்க வேண்டிய தேவ சுத்தம். அதை நீங்கள் கலரிங் பண்ணி இது பண்ணக்கூடாது. தேவனுடைய அதை பண்ணக்கூடாது. தேவனுடைய அந்த அந்த மகிமை பிரம்மாண்டத்தை நீங்கள் உங்களால் மாற்றி எழுதக்கூடாதுன்னு பார்க்கணும். அது தவறுன்னு பார்க்கணும். அது கூட தவறுன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ ஹேர் கட் பண்ணுறது அதை என்னச்சு அவலட்சமோ வெக்கைக்கேடான காரியம்னு சொல்லி வேதம் என்ன சொல்கிறது இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணப்படுதுங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அப்போ பூர்வ ஸ்திரீகள் மயிரை எப்படி வச்சுருந்தாங்கங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். நீளமாக வளர்த்தது உண்டானாங்கிறான விஷயத்த வேதத்துலேருந்து பார்த்துடலாம், படிச்சிடலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 தீமோத்தேயு அதிகாரம் 2 வசனம் 9. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது வெளியேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்திரீகள் மயிரை பின்னுதல் ஆகுதுன்னு இருக்கும். அப்போ பின்னில்லாததுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க நீளமான ஹேர் வச்சுருக்கான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்கள் வந்துக்கிட்டு அந்த ஹேர் பெருசாக வச்சுருக்காங்க, நீளமாக வச்சுருக்காங்க. அது இந்தியன்ஸோடைய ஒரு தென்னிந்தியாவுடைய அவருடைய பாரம்பரியம் பார்க்குறோம். அது கூட பின்னாடி பார்க்கலாம். அப்போ அது நீளமாக வச்சுருக்காங்க. அப்போ ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முடியை என்ன பண்ணிடக்கூடாது, நீங்கள் இது பரட்டை மாதிரி இந்த பேய் மாதிரி விரிச்சு போட்டுருக்கூடாது அப்படிம்பாங்க. முடியை வந்துட்டு கெட்டாமல் இருந்தான்னு சொல்லுவாங்க. என்னப்பா நீ பேய் மாதிரி விரிச்சு போட்டு வந்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா முடி வந்துட்டு அங்கிட்ட ஆடாத இருக்கிறதுக்காக எண்ணெய் தேய்ச்சி முடியை பின்னி போட்டு வருவாங்க. அப்படி பின்னி போட்டு வரணும், ஜடை போடணுங்கிறான விஷயத்த ஸ்கூலில் ஒரு வழக்கம் இதாக இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம், இல்லை ஒரு அரசு நிறுவனத்துலேயோ இல்லை தனியார் நிறுவனத்துலேயோ வேலை பார்க்கணுன்னா பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கூந்தில் அவங்க வந்து சுருட்டி கொண்ட மாதிரி போட்டு ஹேர் பண்ணிடுவாங்க. என்ன ஹேர் பின் குத்திடுவாங்க. அது நீ நர்ஸ் வேலையாக இருந்தாலும் போலீஸ்காரங்களோட வேலையாக இருந்தாலும் ஒரு டீச்சர் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ஒரு நகைக்கடையில் வேலை பார்த்தா கூட பெண்களுக்குன்னு சிறந்த கொண்டை போட்டு இந்த ஹேர் பின் குத்துற அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க பார்க்கணும். அதே விமான பெண்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. கொண்டை போடுவாங்க. நீளமாக வச்சுருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, முடியை பின்னி அதை ஹேர் பின் வச்சுருவாங்க. அதெல்லாம் ஒரு டிசிப்ளினான முறைமைன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பெண்கள் என்ன பண்ணிருக்காங்க, நீளமான ஹேர் இருந்தால் அப்படி அதாவது அப்படி அதாவது காற்றுல பறக்க விடாதபடி அவங்க எண்ணெய் தேய்ச்சி பின்னி போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இந்த வசனம் நம்ம படித்தான்னு பார்த்தீங்கன்னா மயிரை அவங்க வந்து பின்னியிருக்காங்கன்னா அப்போ அதிகமான ஹேர் அவங்கள்ட்ட இருந்ததுங்கிறான விஷயத்த நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு தீமோத்தேயுக்கு பவுல் எழுத வச்சு இந்த விஷயம் பேசுகிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பேதுரு நிருபத்தில் ரெக்கார்ட் பண்ணுறான்னு பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3 to 5 வசனம் வரை படிச்சலாம். 1 பேதுரு அதிகாரம் 3 வசனங்கள் 3 முதல் 5 முடிய. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மயிரை பின்னி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போனா அவங்களும் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவங்க நீளமான ஹேர் வச்சுருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கூட என்னென்ன சபை வந்துட்டு விசுவாசிகளுக்கு பேதுரு என்ன சொல்கிற, மயிரை பின்னி பொன்னாபங்கள் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்கள் உடுத்து கொண்டு புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு இராமல் இருக்கு. அப்போ அங்கே என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா வந்துட்டு மயிரை பின்னி இருக்காங்க, ஜடையாக பண்ணியிருக்காங்க, வந்துட்டு உயர்ந்த வஸ்திரம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நினச்சிடுறாங்கன்னு நகை போட்டு என்ன பண்ணுறாங்க, தன்னை பெரிய அழகு மாதிரி காமிச்சிக்கிட்டாங்க. மற்றவங்க ஈர்க்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பார்க்கணும். அதே மாதிரி இன்றைக்கும் கூட என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மயிரை பின்னி வந்துட்டு அவங்கள பெரிய விதமாக காமிச்சிக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன மயிரை கட் பண்ணி தன்னை அலங்கரித்து கொள்கிறாங்க பார்க்கணும். அன்னைக்கு மயிர் நீளமாக இருந்தாலும் அதை பின்னி ஜடை போட்டு தன்னை அலங்கரித்து உயர்ந்த வஸ்திரம் எடுத்துறாங்க, நகை போட்டு தன்னை இது பண்ணாங்க. அப்போ வந்துட்டு மயிரை பின்னுறது பெரிய அழகான்னு காட்டிங்கன்னா மயிரை பின்னுறது அழகு இல்லை, இருந்தாலும்னா மயிரை பின்னி அவங்க தன்னை அலங்கரித்த விதத்தில் ஒரு விஷயமா அந்த மயிரை பின்னுறதால் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி இங்கே அழக சாதனத்தில் இன்றைக்கி என்னென்னா அங்கே மயிரை பின்னுறது அழகாக இருந்துச்சு, இன்றைக்கி மயிரை கட் பண்ணுறது இன்றைக்கி அழகாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ பூர்வத்திலேயே என்ன தேவனிடத்தில் நம்பிக்கை அந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களை அலங்கரித்தார்களே அப்படின்னா அவங்களும் நீளமான கூந்தல் வச்சுருந்தாங்க, பின்னி போட்டிருந்தாங்க. என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா
அதுக்கப்புறம் நகை போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ நகை போட்டு நீங்கள் வந்துட்டு மற்றவங்களை ஈர்க்கிற பண்ணாலும், புருஷனை ஆதாயப்படுத்தினாலும், புருஷனுக்கு நான் வந்துட்டு நல்லா இப்போ கண்ணுக்கு அழகாக இருக்கிறக்கா நீங்கள் வந்துட்டு அதை மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு சாந்தமும் அமைதல் உள்ள ஆடைய அமைதல் ஆவியை அணிஞ்சுக்கிறவங்க நீங்கள் வந்து சாந்தத்தோடு இருங்கங்கிறான விஷயத்த அவர் போதிக்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து புறம்பான ஒரு அலங்கரிப்பை வந்துட்டு அலங்கரித்து மற்றவங்க ஈர்க்கிற மாதிரி இல்லாமல் ஈர்க்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன உள்ளான ஒரு விஷயம் அன்பு இரக்கம் பச்சாத்தாபத்து மூலம் மற்றவங்களால ஈர்க்கப்படுற விஷயமா இருங்கங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ பெண்களுடைய நேச்சர் என்ன சொல்றதுனா தன்னை அலங்கரிக்கிறதா நம்ம அழகாக இருந்தால் தான் மற்றவங்களோட பேசுவாங்க பழகுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடையும் கணவர் நம்மகிட்ட அப்படி இருப்பார், மற்றவங்க நம்மகிட்ட பழகுவாங்க, அதாவது சொசைட்டி நம்மகிட்ட அப்படி பழகுங்கிறதான எண்ணம் கூட அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதனால் தன்னை அங்கே அலங்கரித்து கொள்வாங்க. அதே மாதிரி இந்நாட்களும் கூட இப்படி தான் பெண்களை வந்து தன்னை அலங்கரித்து கொள்கிற விஷயம் என்னென்னா, சொசைட்டியில் நம்மளை வந்துட்டு நல்ல விதமாக பார்க்கணும், நம்மளை நல்ல விதமாக பழகணும், அதுமாதிரி நாம் 4 பேர் நம்மளை நல்லா பார்க்கணும், இந்த மாதிரி அழகான ட்ரெஸ்ஸை தான் நம்மளை பார்க்கணும், இந்த மாதிரி ஹேர் கட்டை வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்காக விட்டமுச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கோட இருக்காங்க, நவ நாகரிகத்தோடு ஒன்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சேர்றதுக்காக கூட இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இது கூட வேதத்தில் கூட தவறான ஒரு காரியமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ வேதத்தில் இருக்கிறவங்க பூர்வஸ்ரீகள் தன்னை முடிய நீளமாக வைத்திருந்தக்கூடிய ஆதாரங்கள் இருக்குங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுது பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக முடி வளர்த்தது குறித்தான ஒரு விஷயம் கூட வேதத்தில் இருக்குது, அதை கூட நம்ம பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா அதிகாரம் 7 வசனம் 38. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இது யார் பார்த்தீங்கன்னா மரியாள். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பரிமள தைலத்தை தன்னோட கூந்தலால் நினைச்சிடாங்க, தலைமையரால் துடைத்தான்றது ஒரு ப்ரஷ் மாதிரி நினைச்சிடறாங்க, அதை யூஸ் பண்ணுறாங்க பார்த்து. அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுக்கு வந்துட்டு அந்த கிஃப்டை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பரிமள தைலத்தை கொண்டு வந்து கொடுக்க வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அழுது அவங்க காலை நினச்சிட்றாங்க. அப்படி நினச்ச உடனே பார்த்தீங்கன்னா அது அசிங்கமாக இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்க பரிமள தைலத்தை உடைச்சி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க காலையில் ஊற்றி துடைக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ தேவனுக்காக உயர்ந்த ஒரு விஷயத்தை கொடுக்க வந்தாங்க, அதை அவங்க காலையில் ஊற்றி துடைக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இதை ஏன் படிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமான ஒரு நீளமான கூந்தல் வச்சுருந்தாங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ அதிகமாக நீளமான ஒரு முடி வைத்திருந்தாங்களா அதை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தா கூந்தல்ங்கிற விஷயத்த சொல்லுவாங்கன்னு பார்க்கும். அதை கூட பழைய ஏற்பாடில் வந்துக்கிட்டு உன்னத பாட்டில் கூட அந்த ஸ்திரீகளில் வந்து வர்ணிக்கும் போச்சு சொல்கிறான்னு பார்க்கும். அது கூட படிச்சிடலாம். உன்னத பாட்டு 4:1. உன்னத பாட்டு அதிகாரம் 4 வசனம் 1. நீ ரூபவதி, என் பிரியமே, நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாயிருக்கிறது, உன் கூந்தல் கிளையாத் மலையில் தலைமையும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. அப்போ கூந்தல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கூந்தல்னா என்ன, நீளமான ஒரு ஹேரை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அது நீளமானதுன்றது. அப்போ வந்து வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்குது அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எடுத்து ரோமமுள்ள ஒரு ஆட்டை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு என்னென்னா அப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு ஸ்திரீகள் வந்துட்டு பார்த்தா நீளமான கூந்தல் வளர்த்துருக்காங்க. அதன் அடிப்படையில் அதை வச்சு ஒரு பெண்ணுடைய கூந்தலை வச்சு வர்ணித்து அவர் படிக்கிறதான ஒரு உன்னத பாட்டு தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுன்னு பார்க்கணும். அப்போ பெண்கள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு அதிகமாக நீளமாக முடிவெடுத்திருக்காங்கங்கிறத வேதத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு பார்க்கும். புதிய ஏற்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் கூட பெண்களின் கூந்தலை ஒரு அடையாள பாஷைக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 9:8. வெளிப்படுத்துதல் அதிகாரம் 9 வசனம் 8. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது, அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன. அப்போ என்னன்னா ஒரு விஷயத்தை பார்க்காரு, அதை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளின் கூந்தல் போல இருந்ததுன்னு இருக்கு. அப்போ கூந்தல்னா நீளமாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கணும். அடிச்சு கருப்பாக இருந்துச்சு நீளமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இவர் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா கூந்தலுக்கு ஒப்பிட்டு பேசுகிறான்னு பார்க்கணும். அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா கிமு அப்படின்னா கிறிஸ்து பிறகுறதுக்கு முன்னாடி பூர்வ ஸ்திரீகள் அதிகமாக நீளமான முடி வச்சுருக்காங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துலேயும் அதே மாதிரி நீளமான முடி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறோம். அதை வச்சு தான் நம்ம வேத வசனத்தை நம்ம பார்த்து
அந்த அறிஞ்சு கொண்டான்னு பார்க்கணும். இப்போ வந்துட்டு இந்த ஹேர் கட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு உலகப்புறமாக விஷயத்த பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நீண்ட மயிர் வளர்க்கும் பெண்களை பட்டியலையும் அந்த நாடுகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அது எங்கெல்லாம் அந்த பாரம்பரியமாக இருக்குங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். அப்போ நீளமான முடியை வந்துட்டு கூந்தல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்குள்ள நிலவரத்தை குறித்து பார்க்கணும். இன்னைக்குள்ள நிலவரத்தில் எங்கெங்கெல்லாம் நீளமான முடி வளர்த்துருக்காங்கிற விஷயத்த ஒரு டாப் 10 பட்டியலை பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா உலகத்தில் நீளமான கூந்தல் வச்சுருக்கிற நாடுகளை டாப் 10ல் 1ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்தியா. அதில் பார்த்திங்கன்னா தென்னிந்தியர்கள். அப்போ தென்னிந்தியர்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக நீளமான முடி வளர்க்குற பெண்கள் இருக்கான்னு பார்க்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சீனாவில் சில இனக்குழுக்களில் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற சில இனக்குழுக்கள் நீளமான ஹேர் வச்சுருக்காங்க என்று சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மூன்றாவது ஜப்பான் பாரம்பரியத்தை அனுசரிக்கிற அந்த ஜப்பானியர்கள் பார்த்திங்கன்னா அவங்கள நீளமான கூந்தல் வச்சுருக்காங்கன்னு பார்க்கும் பெரும்பாலானவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்கொரியாலையும் நீளமான கூந்தல் வளர்க்குறாங்க அந்த ஸ்திரீகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் வியட்நாம், 5வது வியட்நாமில் அந்த பட்டியலில் இருக்குது. 6வது இந்தோனேசிய பெண்கள் நீளமான கூந்தல் வளர்க்காங்க. 7வது மலேசிய பெண்கள் நீளமான கூந்தல் வளர்க்காங்க. 8 பார்த்திங்கன்னா எத்தியோப்பியாவில் சில கிழக்கு ஆப்பிரிக்கா நாடுகள்லையும் குறிப்பிட்ட இனக்குழு பார்த்திங்கன்னா நீளமான ஹேர் வச்சுருக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவில் பார்த்திங்கன்னா சில ஸ்திரீகள் நீளமான அவங்க முடி சுருண்டிருக்கும். அந்த சுருன்றதை எடுத்து பின்னி எனர்ஜியில் பார்த்திங்கன்னா ஜடையாக போட்டிருப்பாங்கன்னு பார்க்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த முடி வளர்க்குறத ஒரு அதாவது பாரம்பரியமாக அந்த நிச்சயம் பார்த்திங்கன்னா அனுசரிக்காக பார்க்கும். இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அது பெண்கள் குட்டையான முடி ஷார்ட் கட் பண்ணுறது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் காணப்பட்ட ஒரு நடைமுறையாக இருக்குன்னு பார்க்கும். குறிப்பிட்ட நாட்டு பெண்களுக்கு இது உரியதாகன்னு பார்க்கும். அதாவது பெண்கள் குட்டையான முடி வச்சுருக்கதா ஷார்ட் கட் வச்சுருக்க நாடுகள் பட்டியலை பார்க்க போகிறோம். அது உலகம் முழுவதும் இது நினச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் கட்டான முடி வச்சுருக்கவங்க இருக்காங்க பார்க்கும். அது சில ஒரு நாட்டு பெண்களுக்கு இது உரியதாக ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்கும். அது மேல்நாட்டு நாகரிகம் என்று சொல்லப்படுது. அது எங்கெல்லாம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ டாப் 10 வரிசையில் பார்த்திங்கன்னா அது அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. இவங்க ஷார்ட் கட் ஹேரில் வச்சுருக்காங்க. பெரும்பாலான நம்ம பார்த்துருக்கோம் நீளமான ஹேர் பண்ணுறவங்க அங்கே ரொம்ப குறைவுன்னு பார்க்கணும். அப்போ மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா அங்கே நீளமான ஹேர் வச்சுருக்காங்க. ரெண்டாவது இங்கிலாந்து இப்போ பெண்கள் ஷார்ட் கட் முடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பிரான்ஸு அவங்களும் பெண்கள் ஷார்ட் கட் முடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனி, அதுக்கப்புறம் ஜப்பானில் நம்ம நீளமான கூந்தல் வச்சுருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுடைய பாரம்பரியமாக இருக்குது. அதே ஜப்பானில் ஒரு மைனாரிட்டி பீப்புள் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஷார்ட் கட் முடியை வச்சுருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் தென்கொரியா. அப்போ நம்மளும் ஏற்கனவே தென்கொரியாவில் பார்த்திங்கன்னா நீளமான முடி வச்சுருக்கவங்களும் இருக்காங்க. அது மெஜாரிட்டி. மைனாரிட்டி பீப்புள் பார்த்திங்கன்னா ஷார்ட் கட் முடியும் வச்சுருக்காங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் சீனாவில் பார்த்திங்கன்னா சில இனக்குழுக்கள் நீளமான ஹேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம டாப் 10 நீளமான பட்டியல் பெண்கள் மயிர் வளர்க்குறதுல நம்ம பார்த்தோம். ஷார்ட் கட் முடிகளையும் சீனர்கள் வச்சுருக்காங்க. அதுவும் மைனாரிட்டி பீப்புள் கொஞ்சம் பேர் வச்சுருக்காங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நீளமான வளர்க்கும் பெண்கள் பட்டியலில் தரவரிசையில் முதல்லையும் அது தென்னிந்தியாவில் இருக்குன்னு பார்க்கும். அதே இந்தியாவில் பார்த்திங்கன்னா மைனாரிட்டி கொஞ்சம் பீப்புள் என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் கட் முடி வச்சுருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 9வது இஸ்ரேல். அப்போ இஸ்ரேல் நம்ம பைபிளில் படித்ததெல்லாம் இஸ்ரேலார் குறித்து நம்ம பார்த்துருக்கோம். பாரம்பரிய ஸ்திரீகள் நீளமான முடி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப அந்த ஷார்ட்டாக வச்சுருக்கான்னு பார்க்கணும். அப்போ நீளமான முடி வளர்க்குறதுல இஸ்ரேல் நாட்டவரில் கூட வரல, ஷார்ட்கட்டில் தான் வந்திருக்கான்னு பார்க்கும். 10வது ஆஸ்திரேலியா இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பார்த்துக்கிட்டு இதில் இந்தியா இஸ்ரேலை நம்ம எடுத்துக்கொண்டால் பார்த்திங்கன்னா இந்தியர்கள் மேல்நாட்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு வர்றாங்க. அதனால் பார்த்திங்கன்னா மேல்நாட்டு நாகரிகத்தை அவங்க ஈர்க்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஹேரை கட் பண்ணுறாங்க பார்க்கணும். அதேமாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் கிபி 1ஆம் நூற்றாண்டிலே அவங்க உலகமென்று சிதறடிக்கப்படுறாங்க. சிதறடிக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உலகமென்று இருக்காங்க. எல்லா நாடுகளில் போயிட்டு வந்ததுனால அவங்க என்ன ஆகிரும் பார்த்திங்கன்னா கலப்பின சந்ததியாக இருக்காங்க. இப்போ இருக்கிற இஸ்ரேல் ஒரிஜினல் பேர் கிடையாது, எல்லாம் கலப்பின சந்ததிகள். அதனால் பார்த்திங்கன்னா அவங்களும் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அந்த அந்த மேல்நாட்டு கலாச்சாரத்தோட அந்த ஒன்றியத்து இருக்கிறதுனால நீளமான ஹேர் வளர்க்க ரொம்ப அரிதுன்னு பார்க்கும். இந்த பாரம்பரியத்தை
பின்பற்றுறவங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த முடி நீளமாக வச்சுருக்கலாம். இப்போ வந்து உலகத்தோட ஒன்றியத்து நவநாகரிகத்தோடு சிக்கி கொண்டவங்க ஷார்ட் கேர் வச்சிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணும். அதான் இன்றைய நிலவரம் பார்க்கணும். அப்போ ஆவிக்குரிய பெண்கள் வந்து ஏன் வந்துட்டு முடியே கத்திரிக்கக்கூடாதுன்னா ஹேர் கட் பண்ணக்கூடாது. அதோடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை வந்துட்டு நம்ம வேதத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். படிச்சிடலாம். உபாகமும் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உபாகமும் அதிகாரம் 15 வசனம் 19. உன் ஆடு மாடுகளில் தலையீற்றாகிய ஆணையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமாக்க கடவாய். உன் மாட்டின் தலையீற்றை வேலை கொள்ளாமலும் உன் ஆட்டின் தலையீற்றை மயிர்க்க தெரியாமலும் இருப்பாயாக. உபாகம் 15:19 சொல்ல போச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது என்னென்னா காணிக்கையாக கொடுக்குறது. அப்போ வந்துட்டு ஒரு ஆடை மாடை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது முதல்ல பிறக்கிற விஷயம் எப்படின்னா, அது வந்து அந்த ஆடு பிறந்து முதல் குட்டி போடுறது, அதுனா அது முதல் பிறன்னு பார்க்கணும். இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பலிபீடத்தில் பலியாக ஒப்பு கொடுக்குற விஷயம். ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி. அந்த ஆடு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா தலையீச்சி ஆண் எல்லாம் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்க கடவுது. உன் ஆட்டின் தலையீச்சிகளையும் வேலைக்கு உட்படுத்தாமல், அது என்ன வேலைக்குன்னா நுகத்துக்கு, அதை வந்து வயல்வெளிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது அதோட எந்த வேலைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அது எதுக்காகத்தான் தயாரிப்பட்டிருக்குன்னா அது தேவனுடைய பலிபீடத்தில் ஏறப்படுறது. என்னைக்காட்டு ஒரு நாள் அது தேவனுக்காக சாகப்படுறதுங்கிற விஷயத்தை சொல்லப்படுது. உன் ஆட்டின் தலையீச்செல்லாம் மயிறு எல்லாம் கத்திரிக்காய் இருப்பதாக அப்படின்றது, கத்திரியாமல் இருப்பதாகன்றது. அது கத்திரிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அப்போ நார்மலாகவே இஸ்ரவேலெல்லாம் வந்துட்டு அவங்களோட குலத்தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயுடைய குலத்தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறது தான் ஒரு குலத்தொழில். இந்த ஆடு மேய்க்கிறதுல நிறைய ஆடு வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு மயிறு கத்திரிக்கைன்னு சொல்லி ஒரு விழாவே வந்து அங்கே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு என்னென்னா அது விருந்து பண்ணி என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அது விருந்தாக இது பண்ணுவான்னு பார்க்கணும். அப்போ அந்த அந்த பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு கத்திரிக்காய் மூச்சில் விருந்து பண்ணியிருப்பார். தாவீது வந்து அவர்கிட்ட கேட்க போவார். அதெல்லாம் இன்சிடென்ட்லாம் நமக்கு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஒரு பெரிய விமர்சனமாகவே அங்கே பண்ணுவாங்க, ஒரு விழா மாதிரி அங்கே பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். அப்போ சாதாரண ஆடு நினைச்சுன்னா மயிர் கத்திரிக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு நேர்ந்து கொண்ட அந்த ஆடுகளை வந்துட்டு மயிர் கத்திரிக்கப்படாமல் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ வந்து 2 ஆட்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மலாம் என்னென்னா அந்த ஆடு மாண்டவராய் என்ன சொல்ல போகிறோம், அவரே ஆடு தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தேவ ஆட்டுக்குட்டின்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அவருக்கு கீழே இருக்கிறதாக மேய்ப்பன் கீழே இருக்கிறதால ஆடுகள்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்னென்று முதற்பலன், அந்த முதற்பலமான ஆடு என்னப்பட்டு பார்த்தீங்கன்னா பலிபீடத்தில் ஏறும், பலி செலுத்துறதுக்காக கொடுக்கப்படுறது தான் நம்ம வந்துட்டு அந்த ஆடு என்று சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். அப்போ அந்த பலிபீடத்தில் ஏறப்படுற ஆடுக்கு அதோடைய என்ன பண்ணால் அது மயிர் கத்திரிக்கப்படக்கூடாது. எப்படி அந்த நசரேன் விரதம் காக்க போச்சுல அதை வந்துட்டு மயிர் கத்திரிக்கப்படாமல் இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் கூட அந்த ஆடுக்கு மயிர் கத்திரிக்கப்படலைன்னு சொல்லப்பட்டு பார்க்கணும். ஏன்னா அது முதற்பலனான ஆடாக இருக்கிறபடினால அந்த விஷயம் இருக்குதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அந்த பெண் பிள்ளைகள் ஆணாக இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு இது விதிவிலக்கு. ஆண் வந்துட்டு நீளமாக முடி விளைக்கிறது அது கனவீனம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஆண்கள் முடி கத்திரிக்கலாம். அது வேதத்தில் அது சொல்லப்படல. வேதத்தில் கத்திரிக்க கூடாதுன்னு சொல்லப்படல. ஆண்கள் வந்து முடி வெட்டலாம் அப்படின்னு பார்க்கணும். பெண்கள் முடி வெட்டக்கூடாதுன்றது அது மகிமையாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ கிறிஸ்துக்குள்ள ஆண் என்னும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துக்குள்ள வந்தவர் எல்லாருமே என்ன முதற்பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம முதற்பலனாக இருக்கும் சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம சத்தியத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நமக்கு ஆவிக்குரிய பெண்களுக்கு நம்ம வந்து முதற்பலனாக இருக்கும். நமக்கு தான் அந்த சட்டம். அப்போ நம்ம உலக ஸ்திரீகளாக இருந்தால் நம்ம ஹேர் கட்லாம் என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம மனசு மாம்சப்படி விரும்புபடி செய்யலாம். ஆனால் நம்ம வந்துட்டு என்னென்னா ஆவிக்குரிய சபையில் இருக்கிறனால நமக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம முதற்பலனாக இருக்கிறப்படினால நமக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடுக்கே முடி கத்திரிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை வச்சுருக்காரு. அப்போ பார்த்தா நம்மள ஒரு ஆடை வந்துட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து மயிர் கத்திரிக்காமல் அந்த எஜமான பாதுகாக்கிறாரு. அதே மாதிரி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிதாவாய் தேவனுக்கு எஜமானாக இருக்கிறாரு. நம்ம ஆடாக இருக்கோம். நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடக்கூடாது பார்த்தீங்கன்னா அந்த 5 அறிவு இருக்க ஆட்டுக்கு இருக்க அந்த அறிவு கூட நமக்கு இருந்து அந்த நமக்கு 6 அறிவு இருக்குது நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம நினச்சிருவோம்னா அவர் கற்பனையிலே கட்டளை கை கொண்டு நினைச்சிரு பார்த்தீங்கன்னா அந்த ஆடு மாதிரி நினைச்சிடக்கூடாது, நம்ம முடிய கத்திரிக்கக்கூடாதுங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்ப்போம். ஏன்னா அந்த ஆடு எப்படி வந்துட்டு முதற்பலனாக இருக்கிறனால கத்திரிக்கப்படாமல் இருக்குதோ அதன் பேர் பார்த்தீங்கன்னா நம்மளும் முதற்பலன் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அது கூட படிக்கலாம். யாக்கோபு 1:18 சொல்லும் பார்த்தீங்கன்னா
அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நான் முதற் பலனாவதற்காக நம்முடைய சத்திய வசனத்தை ஜெனிப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருப்பாங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகள் நிறைய ஆடுகள் இருக்குது. அந்த ஆடுகளில் முதற் பேரான ஆடுக்கு தான் என்னது பார்த்தீங்கன்னா அந்த மயிர் கத்திரிக்கக்கூடாது. ஏன்னா பலிபீடத்தில் ஏறுறது பலியாக ஒப்பு கொடுக்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிறது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சிருஷ்டி மனுஷர்களில் எல்லா மனுஷர்களும் இருந்தாலும் தேவன் நம்மளை எப்படி தான் இது வந்துட்டு முன்குறித்தார்னா முதற் பலனாக எப்படி சத்திய வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டவருக்காக அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் முதற் பலனாகிறபடி சத்திய வசனத்தினால நம்ம ஜெனிப்பித்தார். சத்திய வசனங்களுக்கு ஏற்று நம்ம நினைச்ச சத்தியத்தை கொண்டு முதற் பலனாக வச்சிருக்காரு. அப்போ நம்ம முதற் பலன்லாம் வச்சிருக்க நம்ம வந்துட்டு தேவன் தேர்ந்தெடுக்கார் சத்தியத்தின் அடிப்படையில். சத்தியம் என்ன சொல்லுது? உடைய வேதத்தில் முடி கத்திரிக்கக்கூடாது. அப்படி கத்திரிச்சா ஒருவனுக்கு அவலட்சணமாக இருக்குது. அது வந்துட்டு அது வெக்கைக்கடான விஷயமா இருக்குது சொல்லப்படுது. அப்போ அந்த சத்திய வசனத்தை நம்ம நினைச்சது நம்ம வந்து ஆடுகளாகிய நம்ம நினைச்சது கீழ்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லப்பட்டுன்னு பார்க்கணும். அப்போ அன்னைக்கு அங்கே முதற் பலன ஆடு வந்துட்டு மயிரை கத்திரிக்கக்கூடாது. அதே மாதிரி நாமளும் முதற் பலன் நம்மளும் நினைச்சிடக்கூடாது, முடியை கத்திரிக்கக்கூடாது, பெண்கள் முடியை கத்திரிக்கக்கூடாதுங்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமர் அதிகாரம் 8 வசனம் 23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அப்போ ஆவியின் முதல் பலனாக அப்போ ஆவியின் ஆவிக்குரிய பிரகாரம் முதற் பலனும் ஆயிட்டோம். நம்ம வந்துட்டு என்ன செய்யறது? புத்திர சுவீகாரம். அப்போ தேவனுடைய பிள்ளைங்கிறான ஒரு சாக்கியத்துக்குள்ள கொண்டு நம்ம வந்து தேவன் வச்சிருக்கான்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை எப்படி நம்ம எதன் அடிப்படையில் வந்துட்டு அப்படின்னா ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட முதற் பலனான ஒரு விஷயமா வந்திருக்கோன்னு பார்க்கும். இந்த விஷயத்தை அடையாளப்படுத்துது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா ஒரு பலிபீடத்தில் என்றைக்காடு ஏறப்படுதல் அதனால் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் என்ன செய்யறது அணிதினமும் என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா நம்மளும் பலிபீடத்தில் ஏறுறோம், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறோம், அந்த விஷயத்தில் இருக்கிறோம் பார்க்கணும். அது கூட படிச்சிடலாம். ரோமர் 12:1. ரோமர் அதிகாரம் 12 வசனம் 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ ஆராதனை என்றால் என்ன? அவருக்கு எப்பவுமே நம்ம சரண்டர் பண்ணணும். அப்போ சரண்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கோம். அப்படி இருக்க முச்சில நம்ம ப்ரேயர் பண்ண முச்சில தேவனுடைய சமூகத்தில் இருக்க முச்சில எப்பவுமே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகள் முக்காட்டிட்டு கொள்கிறோம். அப்படி தானே எதன் அடிப்படையில்? சத்தியத்தின் அடிப்படையில் பார்க்கும். அப்போ ஜீவப்படியை நம்ம ஒப்பு கொடுக்குறோம். அப்படி இருக்க முச்சில் பார்த்தீங்கன்னா அந்த முக்காடிட்டுறது அப்படின்னா தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது பார்க்கணும். அந்த முடிவு கூட நம்மளுக்கு மகிமையாக இருக்குது. அதுவும் ஒரு முக்காடிட்டுற ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்கணும். அப்போ நம்ம ஜீவபலியாக ஒப்பு கொடுக்குற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ அங்கே ஆடு என்றைக்காடு ஒரு நாள் தான் நினைச்ச பலிபீடத்தில் ஏறி அங்கே மறிக்க போகுது. ஆனால் தினமும் நம்ம நினைச்ச பார்த்தீங்கன்னா நம்ம தேவனுடைய சமூகத்தில் இருக்கோம், பலிபீடத்தில் ஏறுறோம், நம்ம மகிமைப்படுத்துகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம முடி என்றைக்குமே கத்திரிக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை வேதம் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னு பார்க்கணும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த முதற் பலனுங்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா சேஷ்ட புத்திரன் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ சேஷ்ட புத்திரன்னா அவன் முதற் பலன், அவன் தேவனுடைய புத்திரன்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். விசேஷத்தவன் சொல்லப்படுறதுன்னு பார்க்கணும். ஆடு எப்படி அதில் விசேஷத்தமாக இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் விசேஷ ஜனமாக இருக்குங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இஸ்ரேல் ஜனங்களை கொடுத்து அப்படி சொல்கிறான்னு பார்க்கும். உபாகமம் 21:17 சொல்ல பார்த்தீங்கன்னா வெறுக்கப்பட்ட இடத்துல பிறந்தவனை சேஷபுத்திராவை அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆசிரியர் எல்லாம் 2 பங்கு அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தனது தகப்பனுடைய முதற்பலன் சேஷ்டபுத்திர சுதந்திரம் அவனுக்குரியது. அப்போ சேஷ்டபுத்திரன்னா என்ன பார்த்தீங்கன்னா 2 பங்கு கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஷ்டபுத்திர சுதந்திரம் என்று சொல்ல சேஷ்டபுத்திர சுதந்திரம் 2 பங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே என்ன பார்த்தீங்கன்னா சேஷ்டபுத்திரன் நம்மளுக்கு 2 பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று பூமியை வந்துட்டுல நம்ம 1000 வருட அரசாட்சி ஆளுகைக்குள்ள போகிறோம், இன்னொன்று பரலோக ராஜ்யத்தில் போகிறோம். அதுதான் சேஷ்ட பக்கத்துடைய பங்குன்னு பார்க்கணும். 2 பங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கணும். அதான் முதல் பேரானவர், அதுதான் 1,44,000 பேர் எங்களுக்கு சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ இவங்க என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்திட்டத்தது ஒழுங்குக்கு வந்துட்டு கீழ்ப்படியணுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இஸ்ரவேலின் சேஷ்ட புத்திரனுங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாத்திராகமும்
அதிகாரம் 4 வசனம் 22. அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை தான் அது தன்னை முதற் பேரானவராக தேவன் தேர்ந்தெடுக்கார். அவர் வந்து சேஷ்ட புத்திரனுங்கிறான ஒரு விஷயமா அவங்க கொடுத்தான்னு பார்க்கணும். எதன் அடிப்படையில் அவங்களுக்கு சேஷ்ட புத்திரங்கிறதான ஸ்லாக்கியம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அபிரகாமனுடைய அந்த உருத்தராலை அவர் ஒரு பெரிய விசுவாசத்தை காமிச்சா, தன்னை குமாரனை பலியை ஒப்பு கொடுத்தனால அவங்களோட சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த சந்ததியை தன்னோட முதற் பேரான குமாரனாய்ந்து தேவன் அங்கீகரித்தான்னு பார்க்கணும். அதே மாதிரி புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை உயிரையே கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார். அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரவேலுங்கிறதான அந்த கூட்டத்தில் 12 கோத்திரமும் அவருடைய பிள்ளைகளாக தேவ சேஷ்ட புத்திரங்கிறான ஒரு பிள்ளைகளாக அங்கே வாழ்ந்தாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற அவர்களை கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுறாங்க. 12 சீசர்களுடைய உபதேசத்தை பின்பற்றவர்களை கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட்டார். அவர்களே முதற் பேரானவர்கள் இருக்கு, அவர்களே சேஷ்ட புத்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இஸ்ரவேலில் இருக்கிறதான அந்த ஆட்டுக்கு தான் அந்த ஸ்லாக்கிங் கிடைக்குது. அது பலிபீடத்தில் ஏறனால அந்த முடி கத்திரிக்கக்கூடாதுங்கிறான சட்டம் இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா நாம் பார்த்தீங்கன்னா நம்மளும் சேஷ்ட புத்திரன், இயேசு கிறிஸ்துவினுடைய வழி வந்தவர்கள். நமக்கு உலக சட்டம் கிடையாது. தேவனுடைய சட்டத்தின்படி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா முடி கத்திரிக்கக்கூடாது. அப்போ அந்த உலகத்தில் இருக்க ஆடுக முடி கத்திரிக்கப்படலாம், தவறில்லை. ஆனால் இது தேவனுக்காக நேர்த்திக்காக பொருத்தனைக்காக கொடுக்கப்பட்ட ஆடு. இது கத்திரிக்கக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பொருத்தனைக்குள்ளே இருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடி கத்திரிக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை சொல்லப்படுன்னு பார்க்கணும். அதனால தான் யோசியா போனோன்னு 1 பார்த்தீங்கன்னா அது என்னுடைய குமாரன் அப்படிங்கிற விஷயத்த இஸ்ரேல் ஜனங்களை சொல்லப்பட்டுன்னு பார்க்கணும். அதை கூட பிடிச்சிடலாம். ஓசியா அதிகாரம் 11 வசனம் 1. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அப்போ எகிப்திலிருந்து என்னோட குமாரன், அப்போ சேஷ்டபுத்திரன் குமாரன் எல்லாமே யாரு பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. உலக ஜனங்களுக்கு அப்போது கிடையாதுன்னு பார்க்கணும். அவங்களுக்கு பிரத்யேகமாக பிரிக்கப்பட்டு அவங்களுக்கு என்னென்னா தேவனை சொல்கிறாரு என்னோட குமாரனுங்கிறான விஷயம் அவங்க சொல்கிறான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா நாம் கூட தேவனுடைய குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நம்ம மாற்றிருக்கோன்னு பார்க்கணும். உலக ஜனங்களுக்கு கிடைக்காத அந்த ஸ்லாக்கியம் சேஷ்டபுத்திரனும் முதற்பொருளாக தேவன் தேர்ந்தெடுக்க நம்மளும் தேவனை அப்பா பிதாவை கூப்பிடுகிறதான ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம பெறுறோங்கிறான விஷயத்தை வேறு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ரோமர் 8 அதிகாரம் 14-15 வசனங்களை படிச்சலாம். ரோமர் அதிகாரம் 8 வசனங்கள் 14 மற்றும் 15. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறவர்களுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறார்களோ, எவர்கள் தேவனா ஆவியெல்லாம் நடத்தப்படுறார்களோ அவர்களெல்லாம் தேவபுத்திரர்களாக எண்ணப்படுறார்கள். அப்போ தேவன் என்ன பண்ண அப்பாவி பிதாவை கூப்பிடுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் இருக்கு. அப்போ பிதாவை உலகத்தை படைத்த தேவனை அப்பா பிதாவே என் தகப்பன் என்று சொல்ல ஸ்லாக்கியம் விட்டுருக்கு. அப்போ நம்மெல்லாம் யாருன்னா அவர் புத்திரன். அது என்ன சேஷ்ட புத்திரன், அவர் சத்திய வசனத்தால் நம் முன் குறிக்கப்பட்ட முதற் பேரானவர்கள் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சொல்லை படிச்சிடலாம். கலாத்தியர் 4 அதிகாரம் 6 வசனம். கலாத்தியர் அதிகாரம் 4 வசனம் 6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். எப்படி பழைய ஏற்பாடில் எலியாவின் ஆவியை யோவான் கொடுத்தாரோ அதே மாதிரி அவருடைய எலியாவின் பலமும் அவருடைய லைஃப் ஸ்டைலை அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு யோவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி அவரே மாதிரி வாழ்ந்து கட்டுறதுக்காகவே அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்துருக்கார். அப்பா பிதாவை கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரன ஆவியை கொடுத்துருக்காரு. நம்ம சேஷ்ட புத்திரனுங்கிறான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கோன்னு பார்க்கணும். அப்போ ஸ்திரீகளுடைய மயிர் அவங்க மகிமைங்கிறான விஷயத்த நம்ம 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 15 படிச்சிருக்கோம்.
அப்போ 6லேயே அந்த விஷயங்கள் படிச்சிருக்கோம். மகிமைங்கிறது அப்போ வந்துட்டு முடியை கத்திரிக்கிறது வந்துட்டு அவமானத்துக்குரிய காரியம், வெட்கத்துக்குரிய காரியம் இருக்குது. அப்போ முடியை கத்திரிக்கிறது மகிமையை கத்திரிக்க போடுறதுக்கு சமமாக இருக்குன்னு சொல்லப்படுது பார்க்கணும். அப்போ ஸ்திரீகளின் மயிர் வந்து மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உலகத்துக்காக நம்ம வந்துட்டு உலக நாகரிகத்துக்காக நம்மளுடைய முடியை கட் பண்ணால் தேவனுடைய மகிமையை நம்ம இழந்த மாதிரி விஷயமா இருக்குன்னு பார்க்கணும். அப்போ வந்து தேவனுடைய மகிமை என்றால் என்னங்கிற விஷயத்த நம்ம படிச்சிடலாம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா அதிகாரம் 42 வசனம் 8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கர்த்தர் என் நாமம் என்று சொல்கிறாரு. அப்போ வந்து என்னுடைய மகிமையை வந்து விக்கிரகத்துக்கு கொடேன்னு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய நாமத்தை சொல்லி விக்கிரகத்துக்கு வந்துக்கிட்டு நம்ம சோத்திரத்தை மகிமைப்படுத்தினா அது வந்துட்டு தவறாக சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அது மகிமை அதுக்கு நீங்கள் வந்துட்டு செலுத்தினா அது வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விக்கிரங்கிறத வந்து உலகம் வந்துக்கிட்டு ஒரு விக்கிரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. உலக பொருள் ஒரு விக்கிரம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம உலக நாகரிகத்துக்காக அந்த ஸ்திரீகள் வந்துட்டு முடியை கத்திரிக்க முடிச்சு பார்த்தீங்கன்னா அது எடுத்தது விக்கிரத்துக்கு கொடுக்குற மாதிரி அர்த்தம்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்துட்டு பேருக்கு சோல் பார்த்தீங்கன்னா முடியை காணிக்கையான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அந்தோனியாருக்கோ இல்லாட்ட மாதாவுக்கோ இல்லாட்ட எந்த புனிதருக்கோ கொடுப்பாங்க. ஏன்னா என்னுடைய மகிமையை நான் உங்களுக்கு கொடுக்கங்கிற விஷயத்த முடிய அணிஞ்சதுங்க காணிக்கையாக கொடுப்பாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்துக்களும் அதே மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை முடிய காணிக்கையாக கொடுக்குற விஷயம் என்னென்னா தனது மகிமையை உங்களுக்கு செலுத்துறங்கிறதுக்கு அடையாளப்படுத்துறதுக்காக முடிய அவங்க வந்துட்டு கொடுக்குறாங்க பார்க்கணும். அப்போ நம்ம முடியை கத்தரித்து கொடுக்குற விஷயம்னா உலகத்துக்கு என்ன மகிமையை நான் கொடுக்கங்கிறான விஷயத்தை தான் அந்த பெண்களை வந்துட்டு இந்த மாதிரி கத்திரிக்கப்படுறதுக்கு சமமாக எண்ணப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ வந்து இப்போ பெண்கள் வந்து முடியே வந்துட்டு நவநாகரிகத்துக்காக நீங்கள் கத்திரிக்க முடிச்சிடா நான் உலகத்துக்கு என்னோட மகிமை கொடுக்கேன், தேவனுக்கு கொடுக்காம தேவன் உலகத்துக்கு கொடுக்கேன். ஏன்னா தேவன் என்ன சொல்கிறாரு, இந்த முடியை கத்திரிக்க கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இல்லை நான் வேதத்துக்கு நான் என் செவியை சாய்க்க மாட்டேன், நான் உலகத்துக்கு தான் சாய்ப்பேன்னு சொல்லி உலகத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு அந்த தேவனுடைய மகிமையை உலகத்துக்கு கொடுக்கறதா சமம். அப்போ நீங்கள் தேவனுடைய சத்தியத்துக்கு அகெயின்ஸ்டாக தான் நீங்கள் ஜீவிக்கிங்கிறான விஷயத்த வேதம் சொல்லும் பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து விக்கிர ஆராதனைக்கு சமமான ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்கணும். அதை கூட நம்ம படித்தலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கொலோசியர் அதிகாரம் 3 வசனம் 5. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா விபச்சாரம், அசுத்தம், மோகம், தூரி இச்சை, விக்காரக்கார பொருளாசை இவைகளை எல்லாம் பூமியில் உண்டு பண்ணுகிறது. இவைகள் உங்களுடைய அவயங்கள் அழித்து போட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விக்கிர ஆராதனை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் ஒப்பிட்டு போட்டிருக்குன்னா விபச்சார பாவத்துக்கும் அசுத்தத்துக்கும் மோகத்துக்கும் துரிச்சைக்கும் எல்லாமே எது பார்த்தீங்கன்னா பொருளாசைக்கும் விக்கிராரணை வந்துட்டு அதுக்கு ஈக்குவலான சொல்லப்படுறது விஷயம் பார்க்கணும். ஏசியாவில் சொல்ல முச்சில் 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை என்னுடைய நாமத்தையும் என்னோட மகிமை விக்கிரத்து கொடைன்னு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பட்சம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை வந்துட்டு உலகத்துக்காக நம்ம நினைச்சிடக்கூடாது, அந்த மகிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேட்டகரியில் பார்த்து வரும்போது துரு இச்சை என்று, துரு இச்சைன்னா தீய ஆசைன்னு இருக்கு. இப்போ தீய ஆசைன்னா என்ன, அது ஒரு இச்சை தான். இப்போ உலகத்தில் ஸ்திரீகள் வந்து கட்டையாக முடி வைத்திருக்கிறத பார்த்து அதை நீ இச்சித்து நானும் அதே மாதிரி செய்கிறேங்கிற விஷயத்தை நீ செஞ்சீன்னா எதுக்கு சமமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேல் சொல்லப்பட்ட அந்த எல்லா குற்றத்துக்கும் சமமாக இருக்குன்னு பார்க்கணும். விபச்சாரம், அசுத்தம், மோகம், விக்கிராரணைக்குரிய காரியங்களுக்கும் இந்த துரிச்சை வந்துட்டு நிலாட்டமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அந்த சட்டத்துக்கு அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா துரிச்சை அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா துரிச்சை மோகத்துக்கு என்னென்னா அந்த ஈர்ப்புக்கு சமமாக இருக்குது, விக்கிராரணைக்கு உள்ள சமமாக இருக்கு சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ வந்து விக்கிரத்துக்கு ஒரு பணிவிடைஞ்சி தேவனை சார்ந்து இல்லாமல் ஒரு விக்கிரத்தை தான் தேவன் நினைச்சு அதுக்கு சரண்டர் பண்ணி அதுக்கு ஆராதனை செய்யறதுக்கு தான் எதுக்குதுன்னா விபச்சாரம், வேசித்தனம், அந்த துரிச்சை எல்லாமே அதுக்கு சமமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் ஒன்றும் பண்ணாண்டா, நீங்கள் முடியை கத்தரித்து உலக நாகரிகத்தோடு ஒன்றித்து போயிட்டீங்கன்னா நீங்கள் எதுக்குள்ள தான் இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா தீய ஆசை. எதுனா நீங்கள் விக்கிர ஆராதனைக்குள்ள இருக்கீங்க, தேவனை விட்டு பிரிந்து உலகத்தோடு இருக்கீங்கிறான ஒரு அர்த்தப்படுற காரியமாக தான் இந்த காரியங்கள் விளங்குதுங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ நம்ம வந்துட்டு பரலோகம் போகணும், 1,44,000 பேரை மாறணும் ஆசைப்படுறோம். அந்த ஆசைப்படுற யார் பார்த்தோன்னா
சபை வகுப்பார் அவங்களுக்கு தான் அந்த சட்டத்திட்டம் பொருந்தும். எப்படின்னா அவங்க தான் முடிவு கத்திரிக்கக்கூடாது. சியோனா மாறணும், 1,44,000 மாறணும் நீங்கள் என்ன இருந்தீங்கன்னா நீங்கள் முடியை கத்திரிக்கக்கூடாது. நீங்கள் எனக்கு இந்த வேத சட்டத்திட்டம் வேண்டாம், ஒன்று வேண்டாம், நான் என் மனம் போல் வாழணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உலக ஜனம். நீங்கள் பேருக்கு சபைக்கு போவீங்க, பைபிளை தூக்குவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனாலும் நீங்கள் யாருக்கு தான் வந்துட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஜீவபலியை ஒப்பு கொடுக்கீங்கன்னா உலகத்தை ஒப்பு கொடுக்கீங்கன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு இந்த 1,44,000 யாருன்னு பார்த்தீங்கன்னா முதற்பலனவங்க. இந்த முதற்பலனவங்க தான் என்ன பண்ண மாட்டாங்க பார்த்தீங்கன்னா முடியே கத்திரிக்க மாட்டாங்கங்கிறான விஷயத்த வேதம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். படித்தெல்லாம் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1 அதுக்கு ஒரு 4ஆம் வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்துதல் அதிகாரம் 14 வசனம் 1 மற்றும் 4. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவர் நாமம் அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். 4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவரும் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1,44,000 பேர் யாருன்னு சொல்லப்பட்டோன்னா இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியான எங்கே போனாலும் பின்பற்றவில்லை. அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸை தான் இவங்க வந்துட்டு மனுஷர்லேருந்து முதல் பேராகவும் தெரிஞ்சவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானன்னா சபை வகுப்புலேருந்து முதல் பேராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்கள் முதற் பேணவர்கள் தான் யார்? இப்படிப்பட்டவர்கள் தான் முதல் பேணவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியை கத்திரிக்கக்கூடாது. எப்படி அந்த முதற் பேணான ஆடு மயிரை கத்திரிக்கக்கூடாதோ அது என்ன பலிபீடத்தில் ஏறுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் பலிபீடத்தில் எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஏறப்படுறீங்க. நீங்கள் வந்துட்டு ஜீவபலியை ஒப்பு கொடுக்கப்பட்டு நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் முடியை கத்திரிக்கக்கூடாதுன்னு பார்க்கணும். அப்போ பரிசுத்த ஸ்திரீகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் முடியை கத்திரிக்கக்கூடாது. அதுக்காக முடி கொஞ்சமாக இருக்குது, நான் கட்டிக்கிறேன் வந்து வளர்றதுக்காக கட் பண்ணுறேன்னு சொன்னாலும் தவறு தான் பார்க்கணும். எப்படி அந்த சிம்சனுக்கு அந்த அவருடைய அந்த முடி வந்துட்டு கத்திரிக்கோளாக கட் பண்ணாலும் சரி, சிறைக்கப்பட்டாலும் சரி, அதை என்ன பண்ணுறது அவன் மகிமை அவனோட போயிடும். அதேமாதிரி ஸ்திரீகள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு செஞ்சுருக்கலாம், அதை வந்துட்டு தேவனோட மன்னிப்பு கேட்டு இனிமேல் அந்த தவறு செய்ய மாட்டேன், நான் வந்து முடியை கத்திரிக்க கொள்ள மாட்டேன், என்னுடைய மகிமையை வந்துட்டு விற்கிறதுக்கு கூட நான் உலகத்துக்கு கூட என்னங்கிறான விஷயத்த நீங்கள் அறிந்து கொண்டு இனி என்ன பண்ணிடக்கூடாது, நீங்கள் முடியை கத்திரிக்கக்கூடாதுங்கிறான விஷயத்த வேதம் உங்களுக்கு சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு உடல் உபாதை, எங்களுக்கு மண்டையில் பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுடைய காரியத்தை தேவன் அறிவார், அதுக்குரிய காரியங்களை தேவன் செய்வார்னு பார்க்கணும். அதனால் சத்தியம் தெரிஞ்சு நீங்கள் வந்துக்கிட்டு உலக நாகரிகத்துக்கும் உன்னை அழகாக காமிக்கிறதுக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த எஸ்எப்பியில் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அவளை வந்துட்டு சிவி சிங்காரிச்சு இது பண்ணால் கடைசியில் இருந்துச்சுட்டா ஜன்னல்லேருந்து தள்ளிவிட போட்டு அது செத்து நாய் அவரோட ரத்தத்தை நக்கிச்சு. அதே மாதிரி தான் அவங்களுடைய நிலவரம் வரும், உங்களுடைய நிலவரம் அப்படி தான் இருக்கும் பார்க்கணும். நீங்கள் சிவி சிங்காரிச்சிச்சு நீங்கள் எப்படிலாம் பண்ணி முடியெல்லாம் ஹேர் கட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் சபை விசுவாசியாக இல்லை, நீங்கள் வந்து ஒரு எஸ்எப்பிஎல் அப்படின்னு பார்க்கணும். எஸ்எப்பிஎல்லுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவங்க இஸ்ரேல் ஜனங்க தான், ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவள் ஒரு புறஜாதி ஒரு விக்கிரானக்காரின்னு பார்க்கணும். அதே மாதிரி தான் நீங்களும் இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருந்தாங்களா நீங்களும் ஒரு விக்கிர ஆரம்பிக்குள்ளே தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் முதற் பேரானவாக இருந்து நீங்கள் சீயோன் அழைப்புகளையும் 1,44,000 பேரை மாறணும்னு நினச்சிங்கன்னா இந்த உபதேசத்தை நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாழலாம். நீங்கள் வந்துட்டு நீங்கள் சாகவே மாட்டீர்கள்ங்கிறதான விஷயத்த வேதம் வலியுறுத்தி பார்க்கும். இவ்வளோ பெருமையோடு கேட்டவங்களே தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.